வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 22/7/2025 இன்று முதல் அமலுக்கு வரக்கூடிய முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அறிவிப்புகள் பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை 23 முதல் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் செல்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். சென்னை, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூரில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அடுத்து 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் திருத்தம் கோரும் விண்ணப்பங்களுடன் உரிய ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டியது அவசியம். அதன்படி மாணவர் பெயர், பெற்றோர் பெயரை திருத்துவதற்கு அசல் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ் அல்லது தலைமை ஆசிரியரால் சான்றொப்பம் இடப்பட்ட சான்றிதழ் நகல், தலைமை ஆசிரியரின் கடிதம், கல்விச் சான்றிதழ் ஆகியவற்றை இணைக்க வேண்டும் என தேர்வுத்துறை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. சென்னை வாசிகளுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏற்கனவே ப்ளூ பிளாக் சான்றிதழ் பெற்று உலகத்தரத்தை எட்டியுள்ள மெரினா கடற்கரை மட்டுமின்றி இனி திருவான்மியூர், பாலவாக்கம் மற்றும் முத்தண்டி கடற்கரைகளும் ப்ளூ பிளாக் சான்றிதழ் பெற தயாராகி வருகின்றன. அடுத்து தமிழ்நாடு அரசின் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இந்தியாவின் முதல் இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு சிறப்பு மையத்தை தமிழ்நாடு அரசு அமைக்க உள்ளது. பெட்ரோலியத்துறை ஒழுங்குமுறை ஆணையமான PNGRB நகர்ப்புற எரிவாயு சில்லறை விற்பனையாளர்களுக்கு வீடுகளுக்கு சமையலுக்காக விநியோகிக்கப்படும் குழாய் வழி இயற்கை எரிவாயுவிற்கு ஒரே விலையை வசூலிக்க உத்தரவிட்டுள்ளது. திருவள்ளூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி பற்றி தகவல் தெரிவித்தால் ரூபாய் 5 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் என DGP சங்கர் ஜிலால் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வாகனங்களை நிறுத்துவதற்கான கட்டண வசூலுக்கான ஒப்பந்தம் ஜூலை 20 ஞாயிற்றுக்கிழமை முடிவடைந்தது. இதன் காரணமாக தற்போது நகரத்தில் உள்ள மாநகராட்சி நிர்வாகம் பராமரிக்கும் வாகன நிறுத்தும் இடங்களில் பொதுமக்கள் எந்தவிதமான கட்டணமும் செலுத்த தேவையில்லை என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான அன்வர் ராஜா, திமுக தலைவரும் முதல்வருமான MK ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவுடன் இணைய அண்ணா அறிவாலயம் வந்த நிலையில் அவரை அதிமுகவிலிருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளார். அடுத்து சுங்கச்சாவடிகளில் இருந்து 20 கிலோமீட்டருக்குள் வசிக்கும் உள்ளூர் வாசிகளுக்கு கட்டணமில்லை என்ற புதிய அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அடுத்து கலை, அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் தற்காலிகமாக 574 கௌரவ விரிவுரையாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டு செஸ் உலகக்கோப்பை போட்டி இந்தியாவில் நடைபெறும் என FIDE அறிவித்துள்ளது. அக்டோபர் 30 முதல் நவம்பர் 27 வரை நடைபெறும் 2025ஆம் ஆண்டுக்கான FIDE செஸ் உலகக்கோப்பையை இந்தியா நடத்த உள்ளதாக உலக சதுரங்க நிர்வாக குழுவான FIDE அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே உள்ள பைக்காரா படகு இல்லம் நாளை மறுநாள் என அடுத்த 2 தினங்களும் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வரும் 1ஆம் தேதி முதல் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தேசிய பொது போக்குவரத்து அட்டைக்கு, அதாவது சிங்கார சென்னை அட்டைக்கு முழுமையாக மாற்ற திட்டமிட்டப்பட்டுள்ளது. பெங்களூர் மாநகராட்சிக்கு 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கும் நிலையில் தற்போது பெங்களூர் மாநகராட்சி கிழக்கு, மேற்கு, மத்திய, வடக்கு, தெற்கு என 5ஆக பிரித்து கர்நாடக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த நிதியாண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கால அவகாசத்தை ஜூலை 31ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டித்துள்ளது வருமான வரித்துறை. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக MM ஸ்ரீவஸ்தவா பதவியேற்றார். அவருக்கு தமிழக ஆளுநர் RN ரவி பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைத்தார். கேரள மாநில முன்னாள் முதலமைச்சரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பீரோ உறுப்பினருமான அச்சுதானந்தன் உடல் நலக்குறைவு காரணமாக காலமானார். இந்தியாவின் மூத்த இடதுசாரி தலைவர் அச்சுதானந்தன் வயது 102. கேரள மாநிலத்தில் 2006ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை முதல்வராக பதவி வகித்தவர். ரஷ்யாவின் கிழக்கு கடற்கரை பகுதியில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் தாக்கியதை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக பதவி வகித்து வந்த ஜெகதீப் தன்கர் தனது உடல் நலக்குறைவு காரணமாக திடீரென ராஜினாமா செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள 3274 ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு ஜூலை 27ஆம் தேதி நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. RRB NTPC தேர்விற்கான அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் வெளியாக உள்ளது. இந்த ஆண்டு 30,000க்கும் அதிகமாக காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இப்போ பணியிடங்களுக்கு 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் மற்றும் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். நில மோசடிகளுக்கு கடிவாளம் போடும் விதமாக பட்டாவில் புதிய மாற்றத்தை தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த உள்ளது. நிலத்தின் உரிமை யாருக்கு உள்ளது என்பதை காட்டும் ஆவணமான பட்டா மின்னணு முறையில் தற்போது வழங்கப்படுகின்றன.
இந்த இ பட்டாவுடன் ஆதார் எண்ணையும் போட்டோவையும் இணைத்து ஆன்லைனில் வழங்கும் நடைமுறை விரைவில் அமலுக்கு வரவுள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்களை பெற ஆதார் எண் கட்டாயம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையின்படி சிறப்பு தீவிர திருத்தத்தின் ஒரு பகுதியாக பீகார் மாநிலத்தில் 12,000க்கும் மேற்பட்ட புதிய வாக்குச்சாவடிகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஜூலை 23ஆம் தேதி அரியலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மாமன்னன் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் திருவாதிரை விழா இப்பகுதி மக்களால் கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவில் பல லட்சம் மக்கள் பங்கேற்பார்கள். இதனிடையே திருவாதிரை விழா அரசு விழாவாக கொண்டாடப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. அந்த வகையில் ஜூலை 23ஆம் தேதி அரியலூர் மாவட்டத்திற்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறைக்கு ஈடுகட்டும் வகையில் ஜூலை 26ஆம் தேதி சனிக்கிழமையன்று முழு வேலை நாள் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஜூலை 24ஆம் தேதி ஆடி அமாவாசையை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசை தினத்தில் மறைந்த முன்னோர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு திதி, பிண்டம், தர்ப்பணம் போன்ற பூஜைகள் செய்யப்படும். எனவே கன்னியாகுமரியில் ஏராளமான மக்கள் வருவார்கள் என்பதால் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையொட்டி கல்வி நிலையங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக செயல்படும் எனவும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ஜூலை 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை தொடர்பாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஜூலை 28ஆம் தேதி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூர விழா நடைபெற உள்ளது. அதை முன்னிட்டு விடுமுறை அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சுற்றுலா மேம்பாட்டுக்கு சென்ற நிதியாண்டில் ரூபாய் 242 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக மின்சார ரயில் போக்குவரத்தானது ரத்து செய்யப்படும் அல்லது மின்சார ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்படும். அதன்படி இன்று ஜூலை 28 மற்றும் 24ஆம் தேதிகளில் சென்னை மற்றும் கும்மிடிப்பூண்டி இடையே ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ரூபாய் 381 கோடி மதிப்பில் சர்வதேச தரத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜூலை 26ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளார். தமிழகத்தில் 38 மையங்கள் உட்பட நாடு முழுவதும் 1250 கேலோ இந்தியா மையங்களை திறக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது என மக்களவையில் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஜூலை 23ஆம் தேதி முதல் ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் செல்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். சென்னை, சேலம், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூரில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அடுத்து 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் திருத்தம் கோரும் விண்ணப்பங்களுடன் உரிய ஆவணங்கள் இணைக்கப்பட வேண்டியது அவசியம். அதன்படி மாணவர் பெயர், பெற்றோர் பெயரை திருத்துவதற்கு அசல் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், மாற்றுச் சான்றிதழ் அல்லது தலைமை ஆசிரியரால் சான்றொப்பம் இடப்பட்ட சான்றிதழ் நகல், தலைமை ஆசிரியரின் கடிதம், கல்விச் சான்றிதழ் ஆகியவற்றை இணைக்க வேண்டும் என தேர்வுத்துறை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. ஓகே நண்பர்களே, இது போன்ற முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் போடும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும்.